இந்த சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்காக ஒரு 3 பகுதிகளாக பிரித்து கொள்வோம். வசனம் 1 சொல்கிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று. இந்த சங்கீதத்திலே பக்தனாகிய தாவீது பல கேள்விகளை தேவனிடத்திலே கேட்கிறார். ஆண்டவரே, எதுவரைக்கும் எனக்கு மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் எனக்கு உமது முகத்தை மறைப்பீர் என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை தேவனோக்கி செய்கிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புகள் வரலாம். நீண்ட நாட்கள் ஜெபத்திற்கு பதில் வராத போது உடைய வாழ்க்கையிலே அங்கலாய்ப்புகள் வரலாம். உடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் பெருகும் பொழுது இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புகள் வரலாம். ஆனால் அந்த சமயத்திலும் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் எப்பொழுது முடியும் என்று நீங்கள் காத்திருப்பீர்களானால் அவருடைய வார்த்தை சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் 2வது பகுதி இப்படி சொல்கிறது, வசனம் 3, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் என்று. வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமையின் நாட்கள் வருகிறது, தேவன் அனுமதித்ததினால் வருகிறலாம். தாவீதின் வாழ்க்கையிலே தன் சொந்த மகனாகிய அப்சலோமினாலே சிறுமைப்படுத்துகிற நாட்கள் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, தாவீது தன் முகத்தை மூடி அவன் வெறுங்காலா நடந்து போனான் என்று. அந்த சிறுமை நாட்களில் தேவனை நோக்கி அவன் செய்த விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அவனுடைய வாழ்க்கையில சிறுமை நாட்களை முடிவடைய பண்ணி அவன் வாழ்க்கையில தலையை உயர்த்தினார் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில சிறுமை நாட்கள் இருக்கலாம், கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை கொடுப்பார். சத்துருக்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக வசனம் 5 சொல்கிறது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பிலே என் இருதயம் களிகூறுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று. வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது என்று புலம்பலோடு ஆரம்பித்த இந்த சங்கீதம் முடிவடையும் பொழுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று விசுவாச அறிக்கையோடு முடிக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனை நோக்கி விசுவாச அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் என் ஜெபத்திற்கு கிரியை செய்வார் என்கிற விசுவாச அறிக்கையை நாம் இந்த தாவீதை போல செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். தாவீதின் கேள்வியவும் தாவீதின் விண்ணப்பமும் தாவீதின் விசுவாச அறிக்கையவும் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் எனக்கு மறைந்திருப்பீர் என்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் காத்திருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில எல்லா காத்திருப்புகளுக்கும் முடிவை கொடுத்து கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில கர்த்தாவே நீர் மகிமைப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.